ஹாய், நம்ம பேஜில் ஆஃபர்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் நாங்கள் கன்னியாகுமரி ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வீடியோஸும் அவ்வளோவா நான் போடுறது இல்லை. இனிமேல் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கன்னியாகுமரியில் எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கன்னியாகுமரியில் நாங்கள் தக்கலையில் தான் இருக்கிறோம். அப்புறம் இப்போ நம்ம முட்டை மிட்டாயெல்லாம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால அது புளிச்சு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ப்ரௌனீஸ் மட்டும்தான் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் லோக்கல் ஆர்டர்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லி. நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. எனக்கு அது பார்க்க கொஞ்சம் பூஸ்ட் ஏற்றுன மாதிரி இருந்தது. அண்டு இப்போது க்ரீம் கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வருது, ஐஸ் கேக்ஸ் எல்லாமே அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். டெலிவரி கேட்குறவங்களுக்கு டெலிவரிஸும் கொடுத்துட்ருக்கோம். அரௌண்ட் 15 to 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் நம்ம ஆஃபரும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, கிட்டத்தட்ட 4 months கிட்ட ஆக போகுது. அதனால தான் இப்போ ஆஃபரோடு வந்திருக்கேன். ஆன்லைனில் நம்ம கொடுக்குறது ப்ரௌனீஸ் மட்டும்தான். ஸோ ஆன்லைனில் இல்லை லோக்கலில் யார் ப்ரௌனி ஆர்டர் பண்ணாலும் ½ kg ப்ரௌனிக்கு இந்த மாதிரி பாரில் ஒரு பார் சாக்லேட்டும், 1 kg ப்ரௌனிக்கு 2 பார் சாக்லேட்ஸும் நம்ம கொடுக்கலான் இருக்கோம். இதை நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, ஆஃபருன்ற பேரில் சின்னதாக 2-3 சாக்லேட்டை வச்சுட்டு நம்ம குவாலிட்டியாக கஸ்டமருக்கு ஒன்று திருப்தியாக கொடுக்காமல் இருக்கிறத விட நல்ல குவாலிட்டியாக ஒரு பார் சாக்லேட்டாக திக்காக ஒன்று கொடுத்துட்டோன்னா கஸ்டமர்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நமக்கும் ஓகே நம்ம ஆஃபர் போட்டோம் கரெக்டானதாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அதனால தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ப்ரௌனீஸ் ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃபர் சாக்லேட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி கூடவே ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஸோ தட் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த வீடியோ பார்த்து வந்திருக்கீங்கன்னு. நீங்கள் லோக்கலில் இருக்கீங்கன்னா ஐஸ் கேக் ஆர்டர்ஸ் கூட இதே நம்பர்லேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 or 2 weeks ப்ரையராகவே இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்புறம் ப்ரௌனி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறவங்க இப்போ இதுலேருந்தே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறது ஜூலை 28th தான் டிஸ்பேச் பண்ணுவோம். அதாவது அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து தான் கொரியர் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்கள் ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லையும் சரி, இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு அது பார்த்ததுக்கப்புறம். அப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் என்கிட்ட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ வெரி மச். எனக்கு அதுவுமே ரொம்ப பூஸ்டிங்காக இருந்தது. இப்போ எனக்கு எப்படின்னா, ஆர்டர் இல்லாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்குது, எப்படா ஆர்டர் வரும் அடுத்த கேக் செய்வோன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தக்கலையில் இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க டைரெக்டாக வந்து கூட பிக்கப் பண்ணிக்கலாம்.